ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்தியா நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. அந்த வகையில K8 அப்படிங்கிற ஒரு அதிநவீன பாலிஸ்டிக் மிசைல இந்தியா தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த K8 மிசைல மட்டும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா அக்னி 5 மிசைலை விட அதிநவீன மிசைலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக இந்தியா K8 போன்ற அதிபயங்கர மிசைல்களை டெவலப் செய்றாங்க, இந்த மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், ருத்ரம் 3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆன்டி ரேடியேஷன் மிசைல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல் மற்றும் Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைக்கப்பட்டால் அந்த விமானத்தோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ருத்ரம் 3 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி என்னன்னா, ஏதாவது ஒரு நாடு நம் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இந்தியா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அப்படிங்கிற கொள்கையை இந்தியா பின்பற்றாங்க. ஆனா நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை ஃபாலோ செய்றாங்க. அதாவது அவர்களோட தேவைக்கு ஏற்ப அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. இந்த சூழ்நிலையில சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் நமது அணு ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்துவாங்க. அப்படி இரண்டாவதா பதிலடி கொடுப்பதற்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அடி பலமான அடியா இருக்கணும். அதற்கு இந்தியாவுக்கு நியூக்ளியர் ட்ரையட் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி தேவைப்படுது. நியூக்ளியர் ட்ரையட் அப்படிங்கிறது தரை, ஆகாயம் மற்றும் கடல்ல இருந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் திறனை நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவிடம் அக்னி 5 மிசைல்கள் இருக்கு. அதுவே வானில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு ஜாகுவார் விமானங்களை இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் பயன்படுத்துவாங்க. நீரில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா பயன்படுத்துவாங்க. இந்தியாவிடம் தற்போதைய நிலையில 750 இருந்து 3500 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய K-15 மற்றும் K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த மிசைல்களை தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள INS அரிகாந்த் மற்றும் அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 750 முதல் 3500 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச் உலகில் உள்ள மற்ற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களோடு கம்பேர் செய்யும் பொழுது குறைவானது. இந்த மிசைல்களை கொண்டு இந்தியா சீனா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா இந்தியா தென்சீன கடல் பகுதி வழியாக சீனாவுக்கு அருகில் சென்றுதான் தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமா இந்தியாவுக்கு அதிக ரேஞ்ச் கொண்ட சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் தேவைப்படுது. இதனால 2015 மற்றும் 2017 K5 மற்றும் K6 அப்படிங்கிற 2 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தாங்க. இதுல K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 6000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட உள்ளது. அதாவது ஒரே மிசைல் ஒன்றுக்கும் அதிகமான வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் இந்தியா தற்போது டெவலப் செஞ்சிருக்க அக்னி 5 மிசைல்ல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தை இந்த K6 மிசைல்ல இந்தியா பயன்படுத்த போறாங்க. இந்த K5 மற்றும் K6 மிசைல்களை புதிதாக டெவலப் செய்து வரும் S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க.
இருக்காங்க. இந்த S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவிடம் தற்போது பயன்பாட்டில் உள்ள INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்களை விட பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த சூழ்நிலையில இந்தியா S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்களை விட 2 மடங்கு மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது S5 அப்படிங்கிற ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கட்ட போறாங்க. இந்த விஷயம் வெளிவந்தவுடன் இந்த S5 நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு K8 அப்படிங்கிற ஒரு அதிபயங்கர சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த K8 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் K5 மற்றும் K6 மிசைல்களை விட 2 மடங்கு அதிக தாக்குதல் வரம்பு கொண்டதா இருக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை இந்த மிசைல பயன்படுத்தி தாக்க முடியும். தற்போதைய நிலையில இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டியில சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலோட தாக்குதல் தூரம் தான் கொஞ்சம் குறைவா இருக்குது. இப்போ இந்த K8 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செய்யறதுனால இந்தியாவின் அந்த குறைபாடு நீக்கப்படும். இந்தியா இப்போ அதிகமா சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல கவனம் செலுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டியில ரொம்பவும் முக்கியமானது கடலில் இருந்து அணு ஆயுத தாக்கும் திறன் தான். ஏன்னா கடலில் இருந்து அணு ஆயுத தாக்கும் திறன் ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு மிகவும் முக்கியம். குறிப்பா சொல்லணும்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா அக்னி 5 மிசைல்களை எங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி மிசைல்களை அழிக்கலாம். விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி விமானத்தை டேக் ஆஃப் செய்ய விடாமல் தடுக்கலாம். ஆனா ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல கடலுக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அதனால எதிரி நமது மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா சப்மரீன்ல பதுக்கி வச்சிருக்கக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி கண்டிப்பா எதிரிக்கு ஒரு கடுமையான பதிலடியை கொடுக்க முடியும். இதனாலதான் இந்தியா தற்போது சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு அதிக கவனம் செலுத்துறாங்க. இந்த K8 மிசைல்னால இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்தியாவின் நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி வலிமையானதா இருக்கும். இதனால எதிரிகள் நமது மீது தாக்குதல் நடத்துவதற்கு யோசனை செய்வாங்க. இந்த விஷயத்தை தான் ஃபியூச்சர்ல இந்தியா செய்ய முயல்றாங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானமான Su-30 MKI போர் விமானத்துல ருத்ரம் 3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல இந்தியா இணைக்க போறாங்க. இதற்கான வேலைகளை இந்திய விமானப்படை தொடங்கிட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ருத்ரம் 3 மிசைல் ஒரு ஏர் டு கிரவுண்ட் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்த மிசைல பிரத்யேகமா எதிரிகளோட ரடார் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அதாவது எதிரிகளோட ரடார்கள்ல இருந்து ரடார் சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல் எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கறத இந்த மிசைல்கள் கண்டுபிடித்து எதிரிகளோட ரடார் சிஸ்டத்தை முதல்ல தாக்கி அழிக்கும். இந்த மிசைல்கள் சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஆபரேஷன்களுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த சிட் ஆபரேஷன் யுத்தத்தோட தொடக்கத்துல செய்யக்கூடிய ஆபரேஷன். அதாவது இரு நாடுகளுக்கும் இடையில் போர் மூழும் பொழுது இரு நாடுகளும் தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிப்ளாய் செய்து ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ரடார்களை தாக்கி அழிக்கணும்னா ருத்ரம் 3 போன்ற ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை பயன்படுத்துவாங்க. ருத்ரம் 3 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால அதிகபட்சமா 550 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகம் அப்படிங்கிறது ஹைப்பர்சானிக் வேகம். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல்களை தடுக்கவே முடியாது. இதன் காரணமாக தான் எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு இந்த மிசைல்களை பயன்படுத்துறாங்க. ருத்ரம் 3 மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பிளஸ் பாசிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால இந்த மிசைல்கள் இலக்கை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இந்த மிசைலோட அக்யூரசி 5 மீட்டர். அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி
கேப்பபிலிட்டி 5 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்கள்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல டிசைன் செய்தது DRDO. ருத்ரம் 3 மிசைல மேனுஃபேக்சர் செய்யறது பாரத் டைனமிக் லிமிடெட் நிறுவனம். ருத்ரம் 3 மிசைல் போன்ற ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் Su-30 MKI போர் விமானத்துல இணைக்கப்படுவது அந்த விமானத்தோட லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இது ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு சிட் ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். Su-30 MKI போர் விமானத்துல மிசைல்ஸ் பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து Su-30 MKI போர் விமானத்துல மிசைல்ஸ் பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து செல்வதற்கு பாம் ராக்ஸ் இருக்கு. அந்த ராக்ஸ்ல இந்த ருத்ரம் 3 மிசைலை எடுத்து செல்வதற்கு சில முக்கியமான மாற்றங்களை இந்தியா செய்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ருத்ரம் 3 மிசைல்களை இணைப்பதற்கு Su-30 MKI போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் மிஷன் கம்ப்யூட்டர்லயும் சில முக்கியமான மாற்றங்களை செய்றாங்க. ருத்ரம் 3 போன்ற அதிபயங்கர மிசைல் இந்தியாவின் ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட் விமானமான Su-30 MKI போர் விமானத்துல இணைக்கப்படுவது இந்தியாவுடைய தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இதனால வரும் காலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்த மிசைல்களை பயன்படுத்தி தான் இந்தியா எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரடார் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் போன்றவற்றை தாக்கி அளிப்பாங்க. தற்போதுதான் இந்தியாவை பொறுத்தமட்டில் தற்போதைய நிலையில இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இன்னும் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால தன்னுடைய ஆபரேஷனல் ரெடினஸ் அதிகப்படுத்துவதற்கு இந்திய விமானப்படை தொடர்ந்து பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் இந்த ருத்ரம் 3 மிசைல Su-30 MKI போர் விமானத்துல இணைப்பது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.